இதோட உணவோட ஊட்டச்சத்து வந்து மிக அதிகம். அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் உணவு இடைவெளியை வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கான சத்து வந்து இந்த உணவு இதுல அவரைப்பருப்புல நமக்கு கிடைக்குது. அதனால இந்த அவரைப்பருப்பு சாதம் வந்து இங்க அதிக அளவுல உபயோகப்படுத்தக்கூடிய காரணமும் அதிக அளவுல விவசாயம் பண்ணக்கூடிய காரணமும் இருக்கும். இதனால இங்க வந்து அவரைப்பருப்பு சாதம் அந்த அவரைப்பருப்பு வந்து அதிக அளவுல ஃபேமஸா இருக்கு. நம்ம அவரைப்பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்தோம்னா 1 கப் அவரைப்பருப்பு, நம்ம 1 கப் அரிசி போட போனோம்னா 1 கப் அவரைப்பருப்பு, 1 கப் அவரைப்பருப்பு அதை நம்ம உடனேக்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நல்லா நைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம். இதெல்லாம் அம்பி எடுக்கலை என் தம்பி கரண்டும் போயிடுச்சா என்னாச்சு? வந்து முடிஞ்சிருச்சு. அதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் வாசனைக்காக பிரியாணி காரத்துக்காக வரமாட்டாங்க. அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கடுகு, மஞ்சள், அப்புறம் நெய் வந்து அது எவ்வளோ சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து உங்களுக்கு வாயு தொந்தரவுக்கு குறைக்கிறதுனால நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவரைப்பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து அரிசி முதல்ல சொன்னது வந்து சாதாரண அரிசியா பாஸ்மதியா இல்லை? நம்ம வந்து கொங்குமண்டலத்தில் வந்து உங்களுக்கு பாஸ்மதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். அதை வந்து அதிக அளவு உபயோகப்படுத்துறது கிடையாது. கொங்குமண்டலம் பருப்பு சாதத்துக்கு வந்து நம்ம சாதாரண பச்சரிசி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். புழுங்கல் அரிசி வந்து எல்லாரும் உபயோகப்படுத்துறதுனால நம்ம புழுங்கல் அரிசி இருக்காது. காய்கறிலாம் கொஞ்சம் வளரணுங்கிறதுக்காக ஒரு ரீசைல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா சூடாகும். சூடானால எல்லாமே வந்து நல்லா வளரும். அதனால நல்லா சூடானாங்க கடுகு போடணும். அது சூடாகிறதுக்குள்ள இந்த சமையல் கடையில் உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்துடும்? உங்கள் அப்பா சமையல் கடை நிபுணர்கள் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஏற்கனவே ஆர்வமாக இருக்கீங்க? அதில் சமையல் கலை மூலியமா எனக்கு கிடைத்தது வந்து அது எங்கள் அப்பா சமையல் கலையில் அந்த தொழில் மூலியமா நான் அனுபவத்துக்கு தான் வந்து அப்படின்னா அதில் வந்து எனக்கு வேற ஃபீல்டுக்கு எனக்கு போகிறதுக்கு தோணலை. அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரும் உழைப்பாக உயர்ந்தவங்க தான். அந்த உழைப்பு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இப்போ வந்து என்கிட்ட ஒரு பேர் பக்கம் வேலைக்கு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமொழிதான் அவரோட உயர்த்தி இருக்காரு. அதுக்கு வந்து அது அவரோட முடியுங்கிறது வந்து எனக்கு ஒரு எண்ணம் இல்லை. அது நல்லா நினைப்பேன். ஆனால் அப்பாவும் இப்போ நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இப்போ நானும் அவர்களே பின்பற்றி நம்ம முறையில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த கலையை ரொம்ப ரசித்து படிக்கிறீங்கிறதுல நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த தங்க பழக்கம் தான் காட்சி இல்லை? கருது பையன் அதுக்கு போட்டு கருது வச்சாச்சு. கருது வச்சதுக்கப்புறம் பூண்டு நம்ம தண்ணி மட்டும் வேலையாகிறதுனால நம்ம நறுக்கி போட்டோம்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால முழுசாக வச்சுக்கிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது கப்பலாம் சொல்ல வரதா ஒரு 2 முழுக்கா 2 வாழைக்காய் அப்படி சொல்லிட்டா ஈஸி இல்லை. ஒரு கிலோ 2 பீன்ஸு அப்படி அந்த மாதிரி இருந்தாலும் போதும். ரொம்ப நம்ம டைமிங் நான் சொல்றது எல்லாமே வந்து 2 பேர் சாப்பிட்றாங்க. ஓகே ஓகே. ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுவும் முழுசாக போட்டுக்கலாம். நீங்க படிச்சதுல உங்களுக்கு எந்த வகையான சமையல் பண்றது ரொம்ப பிடிக்கும்? கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் இந்த சமையல்களும் ஒரு பேப்பர் தான். நம்ம இப்போ வாமாவில் ஆட் பண்ணிக்கிறோம். 2 வாரம் நல்லா அதை வந்து பிரிச்சு போட்டுக்கலாம். கேட்டரிங்ல வந்து ஒரு பேப்பர் தான் வந்து சமையல். அதுல வந்து யாரும் வந்து சமையலை ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து அதை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சர்வீஸ், அப்புறம் மைக்ரோபயாலஜி, ஃபுட் சேஃப்டி அப்படின்னு நிறையா இருக்குது. ஆமாம், அதனால நம்ம இது வந்து ஒரு பேப்பர் தான். அதில் சர்வீஸ் எடுத்து சர்வீஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணி போகிறவங்க அதில் இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க. அது நம்ம இந்த ஒரு பேப்பர் போட்டு வச்சு ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ் மாறும். இது வந்து ஒரு செம்முக்கு
பாக்கி வந்து அப்ராடோட மட்டும்தான் அதிகமாகும். இது இப்போ நல்லா வளர்க்கணும். வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய வராது. நம்ம ஊர் சைடில் எல்லாம் தெலுங்கு மாவட்டங்களில் கூட்டாளி ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நிலவரத்தை பார்த்துருக்கு. அதோட சிமிலாரிட்டி இதில் கண்டிப்பாக தெரிஞ்சு அதாவது பாரம்பரியத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே புதுமையை யாருமே கண்டுபிடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் அந்த பாரம்பரியமாக நம்ம என்ன பரவலாக பேஸ் பண்ணி வந்தோமோ அதே பரவலாக பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையும் திருப்பி தரப்போம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம். நீங்கள் அவசரப்படுத்துங்க. ஏன்னா இந்த ஊரில் தான் அந்த வீட்டில் தேவைப்படுமா. இப்போ இந்த வெங்காயம் வளரணும்னா நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். முதல்ல போட்டோம்னா அந்த பாத்திரத்தோட அடியில் ஒட்டி வைப்போம். அதை வந்து நம்ம இஞ்சி வெங்காயத்தோட சேர்த்து போடுறோம். இஞ்சி பூண்டு அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு அதிகம் மிதமாக வந்து சேர்த்ததுனாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. செய்யும்போது இப்போதே வாசனை ஜாஸ்தியாக வந்துருக்கு. அது இஞ்சி பூண்டு சொல்கிறாங்க அதிகம். அப்புறம் கேரட், பீன்ஸ், இந்த கேரட் பீன்ஸ்லாம் இப்போ வந்து காய்கறிலாம் முதல்ல வந்து கிடையாது. உங்களுக்கு எதுக்காக சேர்த்துக்கணும்னா அது உள்ள விட்டமின்ஸ்க்காக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு அளவுக்கு வதங்கணும்னா நம்ம மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம், முருங்கைக்காய் எல்லாமே போடும். குழம்புனாய் தான் சாப்பிடணும். குழம்புனாய் வந்து கடைசி அது வந்து இனிஷியலாக வேகக்கூடியது. அந்த சாணம் இருக்கிற சூட்டிலே இல்லை. அதனால அது கடைசியாக அது வந்து நம்ம இப்போதான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஒரு குழம்புனாய் வந்து கால்சியம் இந்த எலும்புக்கு சத்து ஊட்டக்கூடிய வந்து குழம்புனாய் அதிகம். சைனீஸோட உணவுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குழம்புனாய் இருக்கும். அவங்க எல்லாமே வந்து சைனீஸ்ல வந்துட்டு உடம்புக்கு ஆரோக்கியம் எது தருமோ அதுதான் செஞ்சுட்டாங்க. நம்ம தான் இங்கே சைனீஸ்னா நாட்டு சுவைக்காக பயன்படுத்தணும். தவிர அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், அப்புறம் அந்த பாஸ்தா அதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். லைட் ஃபுட்டு நம்ம லைட் ஃபுட்டு எல்லாமே அவங்க வந்து ஆயிலில் லேசாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேக வச்சது தான் தருவாங்க. இப்போ ஓரளவுக்கு காய்கறிகள் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொரியல் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். நான் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்குன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே. மஞ்சள் அதுவும் 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன். மல்லித்தூள் தான் நமக்கு இதில் சுவை கொடுக்க முடியும். சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன். இப்போ 3 கப் தண்ணி. 1 கப் அரிசி போட்டால் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அந்த 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. கொஞ்சம் நல்லா கொதி வரும். அரிசி வந்து இப்போவே போடக்கூடாது. அரிசி இப்போ போடக்கூடாது. நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இடையில வந்து அவரைப்பருப்பு ஆட் பண்ணணும். 3 அவரைப்பருப்பு இருக்குங்க. அந்த அவரைப்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணணும். ஒரு இதில் வந்து 3 அவரைப்பருப்பு, அதாவது இப்போ சமைச்ச ஒரு உடைய அளவுக்கு இருக்கணும். நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு புதில் வந்து இன்னும் நம்ம தண்ணியில் போடும்போது உடலுக்கு சொந்தமாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஸ்டிஃபான ஒரு பருப்பு. உள்ள பாசி பருப்பு வந்து உள்ளே சீக்கிரம் கிடைக்கக்கூடியது. அவரைப்பருப்பு வந்து உள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேற இருக்கிறது. நல்லா கொதிக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து அவரைப்பருப்பு செஞ்சுக்கிறோம். இப்போ ஊற வச்சா 4 மணி நேரம் ஊற வச்சா ஆகும்.
அந்த பேச வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொதி அரைக்கிடும். திருப்பி அது கொதி வந்து அதுக்கு கொஞ்சம் வேணும். அது வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கணும். முதல்ல உப்பு போட்டோம்னா நமக்கு அந்த ஆவாரத்துக்கு உப்பு ஏறாது. அதனால நம்ம இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கணும். பொதுவாக அது கடலை பருப்புலாம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகணும். கஷ்டம் தொல்லாவர்கள்லாம் இது ஒத்துக்கலாம். அந்த உள்ளவங்க இது சாப்பிடலாம். நார்மல் இருக்கிறவங்க நார்மல் இருக்கு. இது வந்து பேசிக் டயட்டாக நம்ம வந்து ஒரு ரெகுலராக நம்ம வந்து உணவு அருந்தக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த உணவு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான செம்பு இருக்கும். அதுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். நம்ம பற்றி தாங்க. இதுல இன்னும் முக்கியமான கேள்வி, பொதுவாக இந்த மாதிரி கலந்த சாதம் பண்றது புளி காய்ச்சி தருவாங்க. இதுக்கு புளி தேவையில்லை. அரிசி வந்து நம்ம எப்பவும் போல நல்லா கலந்து ஊற வச்சிடணும். முன்னாடி அந்த ஊற வச்ச அரிசி வந்து இப்போ நல்லா தண்ணி போய் இருந்தாச்சு. பருப்பும் இப்போ அரிசி அந்த பருப்பும் வேகாக்க கரெக்டாக இருக்கும். அந்த உணவு சமைச்சு நம்ம அரிசி வந்து நம்ம எல்லா பொருளையும் சேர்த்தோம். சரி, முக்கியமா இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வாசனை வச்சுக்கீங்கல்ல, அதை எப்போ போடாம இல்லை போடாம இல்லை அது நான் முதலே சொன்ன மாதிரி அது வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து யாருக்கு வாசனைக்கு தேவையோ அவங்க சேர்த்துக்கிட்டா இருக்கும். பிரியாணிக்கு வேணும் அனுபவம் அப்படின்னா அதை தவிர்த்துக்கலாம். பிரியாணி வேணும்னா அப்படின்னா நம்ம பிரியாணி மேலே வேணும்னா அப்படின்னா அதை வச்சுக்கலாம். ஓகே, சரி. அந்த ரெண்டுக்கு முன்னாடி அந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறது வந்து உங்களுக்கு வேகட்டும். உங்களுக்கு நம்ம பண்ணிடுவோம். வேர்க்கடலை சேர்த்து அதுக்கு வந்து தேவையான ஒரு கடாய், நல்லா கனமான அதிகமான ஒரு கடாய், அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு விளங்கிய பொருட்கள் வந்து வறுத்தவர்கள் கலந்து தேங்காய் இது எல்லாமே முதலே வளர்க்கணும். முதலே நல்லா வளர்க்கிக்கணும். முதல் பூண்டு, அப்புறம் கடைசியாக நம்ம எப்போதும் சட்னி தாளிப்பு போடுற மாதிரி நம்ம கடையிலலாம் போட்டு பண்ணிக்கணும். அந்த சாதத்துக்கு ஓப்பனாகவே வச்சு வேகணுமா இல்லை குக்கர் மூடிக்கலாமா? அது 3 நாள் வந்துட்டு உங்களுக்கு அது குக்கர் இது வந்து அதனால ஓப்பனாகவே வச்சு வேணும். இது கடைசியில் வந்து ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வச்சோம்னா மொத்தம் நல்லா மூடி வச்சுட்டா நான் இப்போ முதல்ல விசில் 2 விசில் 3 நாள் அது டைம் அதெல்லாம் வேணாம். அந்த வேலை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த போனது நல்லா ஒரு அளவுக்கு வளருவாங்க. இந்த வளர்த்து நடக்கிறத மறுக்க மறக்கவே திரும்ப வளர்க்கும் வளர்க்கும். அதையும் நம்ம பார்த்தோம்னா அப்படியே போடலாம். நம்ம அரைக்கதான் போகிறோம். இருந்தாலும் நல்லா உங்களுக்கு ஒரே மாதிரி வளர்க்கறதுக்காக சொல்லி போடலாம். கொஞ்சம் முதலே தேங்காய் போட்டாங்கன்னா அது முதல்ல வளர்ந்து இது வரைக்கும் நீங்க தனியா இந்த தொழிலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தனியாக இது வரைக்கும் எவ்வளோ கல்யாணத்துல பண்ணிருக்கீங்க? எவ்வளோ கல்யாணம் விசேஷம்? இந்த நாளுக்கு மட்டும் ஒரு 30 கல்யாணம். ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 16 வரைக்கும் ஒரு 30 கல்யாணம். எல்லாத்துக்குமே உங்களோட வேட்பாளர் நியூஸாக இருக்கும். இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற டைம்ல அப்பா முழுந்தா அப்பா எடுத்து கொடுத்து நான் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. வருஷத்து ஆராய்ச்சிட்டு அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாயிரம் கொஞ்சம் மொத்தமாக போட்டு அதிகமாக காடு மாறிடும். ஓரளவுக்கு ஆசிரியர்
உங்களுக்கு வாசனை வரணும் கலவையாக அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போய் நம்ம இருக்கு அந்த குடிச்சா வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த ரெண்டு மழை காலத்துல இருக்கிறதா இன்னும் நல்லா இருக்கும். இது ராணி கல்வி ஒரு பழம் சொல்லுவாங்க, அதுக்கும் ஒரு இடத்துல வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த முறை அதுக்கு நான் இருக்கிறோம். அறிஞருக்கு இது வந்து ஆரம்பம் கட்டம் நம்ம கீழே போட்டு இப்போ அந்த தேர்ந்து புளி வச்சுக்கலாம். புளி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்னா புளி வந்து நமக்கு ரத்தத்தோட ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கு பாலிவுக்கு அதுவும் வந்து நம்ம புளி சேர்க்கவே மாட்டாங்க. நமக்கு வந்து தக்காளி தான் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ட்ரீட் லெவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம பண்ணுறதால அப்படியே பண்ணி தவிர்க்கிறது வாசனை வேற இதுக்கு தலைக்கு இந்த இன்னும் கட்டுல நெய் சேர்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது வந்து அதை பார்த்தாலே நமக்கு பால் சாப்பிட்டு அதோட கல்வி வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் மூடி வச்சு செய்யும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் எனக்கு கிடைச்சதில்லை. ரொம்ப மற்ற வீட்டில் உள்ளவங்களுக்கு கிடைக்கலாம். நான் அதனால இப்போ வந்து ஓப்பன் குக்கிங் பொதுவாக வந்து கிராமத்தில் மண் கட்டிக்கிட்டோம். மண் நம்ம வந்து எதனால இப்போ அந்த மாதிரி பண்ணுவோம், நான் மண் கட்டி கொண்டு வந்து பண்ணிருக்கலாம். எதனாலன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வரலைன்னா அவங்க வந்து உடனே மண் கட்டி இல்லாதனால அந்த டேஸ்ட் வரலாம் நினைச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிற பாத்திரத்துக்கும் அந்த டேஸ்ட் வரும். சிலர் வந்து அம்மையில் அரைக்கிறதுனால நம்ம டேஸ்ட் வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த மாதிரி திங்க் பண்ணி அதுக்கு எல்லாமே சொல்றாங்க. நம்ம எங்கே போய் அம்மையை அரைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்போ எதையும் மண்பானையில செஞ்சுக்கிறதுக்கு அவங்க மண்பானையை எதுக்காக என் போய் வாங்கிட்டுன்னு சொல்றாங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்துக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கற்றுருக்காங்க. ஸோ அரிசி போட்டது ரெண்டு சாதனம் அதை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. மாற்றம் ஒரு முறை வந்து எங்களோட பயிர் நமக்கு சக்தி கொடுத்தது இல்லை அந்த மாதிரி விஷயம். உப்பு சேர்த்துனால கருத்து உபயோகப்படுத்துற மாதிரி இருந்தால் முதல்ல உபயோகப்படுத்தணும். தேங்காய் போடும்போது அதுவே தேங்காய் வச்சுடலாம், திருட்டு வச்சுடலாம். கல்லும் பொருளை இப்போ இந்த அயோடைஸ்னால நல்லது அதுதான் ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பியூரிஃபை பண்ணி வர சால்வு. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து கருப்பு அளவு பழகி போனதுனால அதை வந்து உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் அந்த அயோடைஸ் சால்ட்டுக்கு தான் வந்து ஊட்டத்துக்கு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டே வந்து நிறைய விதமாக பண்ணுறாங்க. அயோடைஸ் சால்ட்டு சொல்லி வச்சியாருனாங்க. தண்ணி சேர்க்கணும்னா வேண்டாங்க. இப்போ முதல்ல ஒரு அளவுக்கு வந்து தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். ஸோ நல்லா பேசி அர்த்தாச்சு. அடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கலாம். நம்மளுடைய எவ்வளவு பரிமாணமும் அதை மாற்றி கிராமத்திலாம் புகையில அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து உங்களுக்கு ஒரு கரகரான அதை காய்ச்சிருவாங்க. நீங்க தொலைல முடிகிறதுக்குள்ள தாளமும் இல்லை அதனால அது டைம் இருக்கு. இதுக்கே பச்சையா கூட சாப்பிடலாங்க. அவ்வளோதான் அது வேணும்னா கருது போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதே நல்லா போய் அந்த வாசனை ரொம்ப தான் இருக்கு. அது நீங்கள் கருது போட்டு தாளிச்சோம்னா உங்களுக்கு கருவோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சாதனோட இடையில ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வச்சு சாதனம் உங்களுக்கு ஆகிடுச்சு. தண்ணி அதிகமாக இருந்தால் அதாவது நம்ம அளவு மாற்றி தண்ணி அதிகமாக இருந்தால் இப்போ நல்லா மூடி வச்சு மேலே நல்லா மூடி வச்சு ஒரு வெடிக்க வச்சு தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா சிம்மில் இருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஊற்றலாம். அதுலாம் ஒன்றும் பிடிக்காது. அப்படியே ஊற்றோம்னா அந்த தண்ணி வந்து அப்படியே எவாபரேட் ஆகும். அப்புறம் இந்த தக்காளி
தக்காளி குடமிளகா தக்காளி குடமிளகாய் நம்ம கடைசி வச்சுட்டு சாப்பிடும்போது போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி வந்து உங்களுக்கு வெட்டும் போதே வந்து சீக்கிரத்தா வைக்கிறது உங்களுக்கு வந்து தக்காளி விதை வந்து போயிட்டு கீழே படியை வச்சு உடைக்கிறது அதனால நல்லது கிடையாது. வேறு பாயாசம் அதோட விளக்கலாம். அடுத்தது ஒரு அவரை கொடுத்தாலும் பெரிய நாய் ரொம்ப பெரிய அளவு போட்டதுனால அது திறந்து வச்சு நிமிஷமாவே நம்ம பெட்ரோல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்த்துட்டு. அதெல்லாம் மாயவாடெல்லாம் இப்போ அந்த விசிலுக்கு குக்கர் போனோட உங்களுக்கு வந்து குக்கர்ல தண்ணி கொதிச்சு அப்புறம் அந்த விசில் வந்து விசில் அடங்கி விசில் அடங்கி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுல ஒரு ஆச்சப்படுத்தவங்க ஆழப்படுத்த மாட்டான். இது வந்து உங்களுக்கு உடனே இதை பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தி ஆகும் உடனே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது பாக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல 3 விஷயங்களை நீங்க கரெக்டா பண்ண காரணமே எல்லாத்தையும் ரெகுலர் போது அதுக்கப்புறம் வந்து மின்சார பிளான் என்ன சார் மின்சார பிளான் அது வந்து பிரெஞ்சிட்டோம் அதாவது கீப்பிங் பிளேஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு படிப்புல வர விஷயம்னா இது வந்து படிப்புல வரதுங்கிறத அனுபவத்துல வந்தா இன்னும் நல்லது. மிசான் சொன்னா மிசான் பிளான் சொல்லுவோம். மிசான் தீம் மிசான் பிளான் நமக்கு தேவையான பொருட்களை தேவையான விதத்தை வச்சுக்கிறது. மிசான் தீம்னா தேவையான சுற்றுச்சூழல் உருவாக்கிக்கும் மிசான் தீம். இந்த மீன் வாங்க வானம் இந்த வாசல் வந்து ஃபிளேவர் இந்த அரோமா வந்து இன்னும் நமக்கு அது வந்து ரொம்ப மாதிரி சுவை என்ஹான்ஸ் பண்ணும். பத்தியாவது தூண்டுது அதாவது ஒரு கோட்டுக்கு முன்னாடி அப்படியே அந்த அடிமை வரைக்கும் அவரோட உட்கருத்து நெல்லோட வந்து கொஞ்சம் ஆயில் அந்த அடிமை வரைக்கும் போய் செட்டில் அது செட்டில் ஆகணும்னா நம்ம அப்படியே இப்போ கரைக்கு வரணும் இல்லை இந்த நிச்சயம் கலக்க வேண்டாம். அது நம்ம கலக்கு போகும்போது உடச்சுக்கணும். ஓகே ஓகே இறங்கிலே ஊற்றி கொடுத்துறீங்களா? போட்டு குடிச்சோம்னா அந்த முகத்தை மாறாம இப்போ நீங்கள் குடிச்சீங்கன்னா இதுதான் குடிப்பீங்களா? கல்யாணத்துலாம் கல்யாணத்தில் கொடுக்கும்போது இவங்களோட சாப்பிட முடியாது. விருந்தே உங்களுக்கு அதிகமாக அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு இறங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மக்கள் வரவங்க விரும்புகிற உபசரிக்கிறதுக்கு உடனே